ஓகே கைஸ், உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்ன எனக்கு கேட்குது. என்னடா இவன் இன்ட்ரோ எதுவுமே சொல்லாமல் அப்படியே போயிட்டானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஓகே, ஒரு பெரிய சம்பவம் இருக்குது கைஸ். ரெண்டு ரவுண்டு எடுத்தேன். தட் மீன் 2 மேட்ச் எடுத்தேன் கேம் பிளே. ரெண்டுமே பக் ஆகிடுச்சு. கடுப்பேத்துது கைஸ். ஓகே, என்னதான் இருந்தாலும் இன்ட்ரோ சொல்லணும்ல. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கேஆர்என் தமிழன். இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்படி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுக்கே தெரியும். நான் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, நம்ம ஓஹோ கேம் பிளே தாங்க கைஸ். எப்போடா உனக்கு ஓஹோ கிடச்சிச்சின்னு நீங்கள் கேட்கலாம். ஓஹோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம ஆஃப்லைன் மோடின் மகிமை. ஆஃப்லைன் மோடு இல்லைன்னா எத்தனை பொக்கிமான் யுனைட் ஸ்ட்ரீமர்ஸ் வந்து இதாக இருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஓகே, ஆஃப்லைன் மோடில் தாங்க கைஸ் எனக்கு இதெல்லாம் கிடைக்கும். தட் மீன் ஆஃப்லைன் மோடெல்லாம் ஃப்ரீயாக விளையாட முடியும், அதை சொல்கிறேன். ஓகே கைஸ், ஆக்சுவலி நான் ஓஹோ வச்சுட்டு 2 மேட்ச் விளையாண்டேன். வேறு மாதிரி இருந்துச்சு. இதில் ஒரு அட்டாக் வரும் பாருங்கள், ஃப்ளேம் த்ரோயரா, வெறித்தனமாக இருந்துச்சு. சார்ஜாடு கூட இந்த மாதிரி கொடுக்கல, ஆனால் இதுக்கு கொடுத்துருந்தாங்க. வேறு மாதிரி இருந்துச்சு கைஸ், சத்தியமாக சொல்கிறேன். நான் வந்துச்சு பார்த்தீங்களா, இதை பார்த்தவொடனே எனக்கு ரெங்கோக்கு ஞாபகம் தான் கைஸ் வருது. இங்கே பாருங்களேன், வேறு மாதிரி இருக்குது. ஓகே, இல்லை லேப்ராஸ் என்ன வேறு லெவலில் என்னமோ அட்டாக் பண்ணுச்சு. ஓகே, அடுத்த லேப்ராஸ் கேம் பிளே தான். ஓகே, என்னடா அது ஏசுஸ் ஓ ஜோரோவாக்கா கைஸ், ஒரு நிமிஷம் குழப்பமாக இருந்துச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, எடுத்துகிட்டு போகிறேன்டா. எங்கடா எடுக்க முடியல. சரி ஓகே, ரெங்கோக்கு அப்புறம் இட்டாச்சி கைஸ். இட்டாச்சி ஞாபகம் தான் வருது. ரெங்கோக்கு அப்புறம் இட்டாச்சி ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்க தான் வந்து ஃபயர். ரெங்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பிரீத்திங் யூஸ் பண்ணுற ஆள். அப்புறம் இட்டாச்சி பார்த்தீங்கன்னா ஒரு உச்சியா கிளான்னால ஃபயர் பால் ஜுட்ஸ் அது இதுன்னு வச்சுருப்பார். ஓகே, கமெண்ட் கைஸ், உங்களுக்கு யாரை பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் பாருங்கள், ஃபயர் பிரீத்திங் செகண்ட் ஃபார்ம். வேற மாதிரி இருக்குல்ல கைஸ். அப்புறம் இதை வந்து மடரா யூஸ் பண்ணுவார். நான் ஒரு வெறிக்கொண்ட நருட்டோ ரசிகன்னால எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. மடரா வந்து மெஜாஸ்டிக் டெஸ்ட்ராயர் ஃப்ளேம்னு ஒரு ஜுட்ஸு இருக்குது. அந்த ஜுட்ஸு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃப்ளேம் இதாகும். அது வந்து எப்போ யூஸ் பண்ணுவார் தெரியுமா? எப்போ நம்ம 4th கிரேட் நிஞ்சா ஷினோபிவாரில் தான் யூஸ் பண்ணுவார். சரி ஓகே, இப்படியே நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா டைம் வந்து பயங்கரமாக இதாகிடும். ஓகே, நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன்னு சொல்கிறதுக்குள்ளே இங்கே ஒருத்தர் வராமல் பாருங்களேன். முடிச்சிடலாம், வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஃபயர் பிரீத்திங் செகண்ட் ஃபார்ம் வேற மாதிரி கைஸ். இப்போ நான் ஏன் செகண்ட் ஃபார்ம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கிளிப்பு மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. வேறு கிளிப்பெல்லாம் எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு டைம் இல்லை. ஏதோ எங்கள் அம்மா காலில் விழுந்து இந்த கேமில் போட வந்திருக்கேன் கைஸ். இன்றைக்கி வேறு எனக்கு பிடிஎம்மா. இன்றைக்கி என்ன சண்டே தானே, சண்டே பிடிஎம் நல்லா போடுன்னு போட்டு விட்டுட்டாங்க. சரி ஓகே, அவங்களோட ஒப்பீனியன் சொன்னாங்க, நானும் கொஞ்சம் எஃபெக்ட் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். மேக்ஸ் மேம் ஒன்று பெரிய குண்டா போட்டு விட்டாங்க கைஸ். சோஷியல் மீடியாவே கொடுக்காதீங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்படியே நெஞ்சமெல்லாம் புண்ணாயிடுச்சு குமார்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, நம்ம ட்ரெட்னா எடுத்து பார்ப்போம். ஆஹா கைஸ், இந்த அட்டாக்கு வேற மாதிரி. ட்ரெட்னா குதிக்கிறானோ இங்கே பாருங்க, வேற மாதிரி. நீ ஓட்டர்னா நான் ஃபயர்ரா கைஸ். நான் ரீசெண்டாக தான் இந்த அவத்தார் த லாஸ்ட் ஏர்பண்டர்னு ஒரு படம் இருக்குது சீரீஸ், அந்த இதில் பார்த்தேன். நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குல்ல, அதில் பார்த்தேன். வேறு மாதிரி இருந்துச்சு கைஸ். ஏர் பெண்டிங், வாட்டர் பெண்டிங், எர்த் பெண்டிங், பா வேற லெவல். ஓகே, யுனைட் மூவ் வந்துருச்சு. ஓகே கைஸ், உங்களை நான் கொஞ்ச நேரம் கழித்து சந்திக்கிறேன். ஓகே கைஸ், மன்னிச்சுக்கோங்க. அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. அதான் எங்கள் மாமா பையன் ஒருத்தன் வந்திருந்தான். நான் சொல்லலையா? ஆமாம், நான் சொல்லலை, மன்னிச்சுக்கோங்க. அவன் வந்திருந்தான். அவனும் இன்றைக்கி அப்படியே ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்துச்சு. அதனால் பஸ் ஏறிட்டாங்களாம்மா, அதனால தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, டே வாங்கடா யாராச்சும். எங்கடா யாருமே இல்லை. ஐயோ, இந்த யுனைட் மூவ் வேறு எனக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்னு வேறு தெரியாதுடா கைஸ். இந்த யுனைட் மூவ் எப்படி யூஸ் பண்ணணுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள், எனக்கு சத்தியமாக தெரியாது. ஓகே, ஃபயர் பிரீத்திங் போட்டே அவனை முடிச்சிட வேண்டியது தான். ஓகே, ஓடி போயிட்டான் பையன். அதுக்குள்ளே கடுப்பு கைஸ். சரி ஓகே, கமெண்ட் கைஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு பாருங்கள். ஓகே கைஸ், இன்னும் ஒரு 5 சப்ஸ்கிரைபர் தான், நம்ம 200 போயிடும். வர்ற மாதிரி இல்லை. ஓகே, நிறைய பேர் பேனிக் பரைடை வந்து சொன்னீங்க. ஆமாம், மறந்தே போயிட்டேன். நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடுக்கும்போது நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். 2 டைம் பக் ஆகிடுச்சு. இந்த டைம் பக் ஆகிடுச்சுன்னா ஃபோனை தூக்கி போட்டுருவாங்க கைஸ். அப்புறம் அப்படிலாம் பண்ண மாட்டேன், இல்லைன்னா எங்கள் அம்மா என்னை தூக்கி போட்டுருவாங்க. ஓகே, ஃபயர் பிரீத்திங். சரி ஓகே, ரொம்ப நேரமாக ஃபயர் பிரீத்திங்கே சொல்கிறேமே, அப்புறம் இட்டாச்சி ஊச்சியா கோவம் ஆகிடுவார்.
ஃபயர் பால் ஜுட்ஸு. ஓகே, ரோட்டாம் வந்ததுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன் கைஸ். ஓகே, நம்ம ரோட்டாமும் வந்துட்டாரு. அவர் வர என்ன ஜெனிட்ஸு போல இருக்கு கைஸ். அவர் வந்து தண்டரில் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. வந்துட்டாங்கடா. ஓகே, வேற லெவல். செகண்ட் ஃபார்ம் எப்படியாச்சும் ரோட்டாம எடுக்கணும். வேற மாதிரி ரெங்கோக்கு செகண்ட் ஃபார்ம்னா சும்மா வெறித்தனம். ஓகே, வேற மாதிரி கைஸ். அடி போட்டு சக்க வேற லெவல்ரா. இங்கே பாருங்க, நம்ம டீம்மேட் நண்டு வராரு. ஓகே, கமெண்ட் கைஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டு பாருங்க. நீங்கள் போடுற ஒரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். எப்பா கைஸ், கூட்டமாக ஓடி போயிட்டு இருக்கோம். வேற மாதிரி இஷ்டத்துக்கு சுற்றி விட்டுட்டு இருக்கேன் பாருங்களேன். வேற லெவலில் இருக்குது. கமெண்ட் கைஸ், நீங்கள் கண்டிப்பாக அதை ஆஃப்லைன் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேற லெவலில் இருக்கும். ஓகே, 40 கோல்ஸ் இருக்கா? ஓகே, வேற மாதிரி. அடாடா, எங்கடா இருக்க வாடா. கைஸ், இந்த யுனைட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள். எனக்கு சத்தியமாக தெரியல எப்படி யூஸ் பண்ணணும். என்னடா இது, எப்படி இதை யூஸ் பண்ணணும்? ஓ, என்னடா கைஸ், என்னாச்சு? அடா பாவீங்களா. ஐயோ கைஸ், யூஸ் பண்ண தெரியாமல் தேவையில்லாமல் என்னமோ யூஸ் பண்ணி விட்டா. சரி ஓகே, மறுபடியும் வந்துடும்ல, அப்போ பார்த்துக்கலாம். ஓகேடா. அடி 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 அடி, சீக்கிரம். கைஸ், இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் வேஸ்ட்டு தான். அப்புறம் தேவையில்லாமல் ஓஹோவோட பேரை நம்ம கெடுத்து விட்ருவோம். அதனால் ஓடிட வேண்டியது தான். நான் பாட்டுக்கு சிவனே நான் இந்த பக்கம் உள்ளே போயிருப்பேன்டா. தேவையில்லாமல் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேங்க பார்த்தீங்களா. நான் ஒரு காடுடா ராஜா, நான் ஒரு காடு. கைஸ், சளி சரியாகலை, மன்னிச்சுக்கோங்க. டேய், காடுக்கிட்டே நீங்கள் மோதுறீங்க. ரொம்ப தப்புடா. டி ஏன்டா உள்ளே தள்ளிட்டு போகிற நோபுடா சால். ஓகே, கமெண்ட் கைஸ். கைஸ் பாருங்க, அவனே ஒரு என்னது கிராஸ் டைப்பா என்கிட்ட வந்து மோதிட்டு இருக்கான். இதெல்லாம் அவனுக்கே அநியாயமாக தெரியல. ஓகே, ஓய், யாருக்கிட்ட நாங்கள் ஃப்ளேம் த்ரோ யூஸ் பண்ணுறாள்ரா, ஃபயர் பெண்டிங். ஓகே, கமெண்ட் கைஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போதைக்கு நான் இதில் கட் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, ஜாப்டாஸே வரப்போதா கைஸ்? எனக்கு சத்தியமாக புரியல. ஜாப்டாஸ்க்கு வந்து சத்தியமாக ஓஹோ இருக்கிற அளவுக்கு தான் ஓரளவுக்கு பவர் இருக்கும். ஓஹோவோட அதிகமாக இருக்கும் ஓரளவுக்கு. ஆனால் பார்த்தீங்களா யார் ஜெயிச்சாங்கன்னு? ஓஹோ தாங்க கைஸ், வேற மாதிரி. எனக்கும் ஜாப்டாஸ் ரொம்பவே பிடிக்கும், ஓஹோவும் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அந்த கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் உங்களுக்கு இட்டாச்சி பிடிக்குமா இல்லை ரெங்கோக்கு பிடிக்குமான்றத கமெண்டில் சொல்லுங்கப்பா. யாருக்கிட்ட? ஓ, இந்த எப்படிடா இதை யூஸ் பண்ணுறது? கடுப்பேற்றுது கைஸ். ஏதோ போன டைம் என்னமோ யூஸ் பண்ணி விட்டேன், அது எப்படின்னு தான் மறந்து போச்சு. வாடா. கமெண்ட் கைஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுட்டு பாருங்கள். ஓகே, இது எப்படியா யூஸ் பண்ணுறதே? சரி ஓகே, அது நம்ம கோளாறு கொடுக்குது. கமெண்ட் கைஸ், வீடியோ பார்த்துருக்காங்க, மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுட்டு போங்க. ஓகே, நான் வந்து பேஸுக்கு டெலிபோர்ட் ஆகிறேன். எப்படா? ஓகே, இவனை அடிச்சு விட்டு போயிடுவோமே. ஓகே, எங்கள் கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆனதுனால அவன் கோல் போஸ்ட்டை முடிச்சிட்டான். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில்லற பையன் முடிச்சுட்டு போகிறான். காடு போய் நம்மெல்லாம் பண்ணலாமா? ஓகே, 21 கோல்ஸ் இருக்குது, இருந்தாலும் போட முடியாது. 9 8 7 6 கைஸ், நம்மளோட டீம்மேட் பாருங்கள் எவால்வ் ஆகிட்டாரு. ஓகே, யுனைட்மோ எப்படிடா போடணும். சரி ஓகே, கடைசியில் தண்ணியை வச்சு நான் அவுட் பண்ணிட்டான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு ஷேர், ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே நம்ம 200 அடிக்க போகிறோம். அதனால் ரொம்ப பெருமையாக இருக்குது கைஸ், எல்லாம் உங்களால் தான். ஓகே, 833 கோல்ஸ் வேற மாதிரி. ஸோ பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய், லவ் யூ ஆல், பாய். பாய்.